செல்வாலெல்லாம் அந்த கிளைமேக்ஸில் வந்து உண்மையிலே அவரை வந்து ஒகேனக்கல் இதில் அந்த லிஃப்ட் மாதிரி ஒன்று பண்ணி ஃபால்ஸில் இறக்கி விட்டோம். அதெல்லாம் எந்த ஹீரோவும் பண்ணவே மாட்டாங்க, அவ்வளோ ரிஸ்க் அது. நான் புகை வணக்கால பார்த்த விஜய்க்கும் லேட்டஸ்டாக லியோவில் போய் பார்த்ததுக்கும் 1% கூட டிஃப்ரென்ஸ் தெரியல. அப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி என்னன்னா அப்படின்னு சொல்லி ஒரு குசும்பா என்கிட்ட சொல்லுவார். ஏன்னா ரொம்ப நிறைய பர்சனல் மூமெண்ட்ஸ் இருக்குது எங்களோட. சார் என்னன்னா ஃபேமிலி எப்படி இருக்காங்க, கீதா எப்படி இருக்காங்க, பாப்பா எப்படி இருக்காங்க அப்படின்னு கரெக்டாக ஞாபகமாக கேட்பார். அதாவது நம்ம வந்து ஃபேமிலியும் கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்றதுல ஒரு ப்ரொஃபஷனலாக இல்லாமல் ஒரு ரொம்ப பர்சனலாக இது திருப்பதிக்கு அப்புறம் அவருக்கு ஒரு மேட்டரில் இதாக இருக்கும்போது கூட இந்த கண்டெய்னரில் ஒரு சேஸ் இருக்கும் வல்லரசில். ஆமாம், அதில் வந்து கிட்டத்தட்ட 3 hours தலைகீழாக தொங்க விட்டோம். ஐயோ, நியூசிலாந்து போயிருந்தோம் இந்த வாஞ்சிநாதன் ஒரு சாங். அப்போல்லாம் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, லஞ்ச் டைமில் வாங்குவாங்க அண்ணி வாங்கிட்டு வந்து ரெடியாக வச்சுருக்காங்க. கரோனா வந்து சாப்பிட்டு போடுவாங்க. ப்ரீ கிளைமேக்ஸ் வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்காக ஒரு போராட்டம் நடக்கும். ஆமாம், அதுதான் எழுதியிருந்தேன் நான். அசோசியேட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே என்னங்க ஒரு காலேஜ்லேருந்து ஒரு பையன் வரான், அவன் போய் போராடுறான், அவனுக்கு வந்து ஒரு லட்சக்கணக்கான பேர் திரண்டு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எழுதுறீங்க, இது ப்ராக்டிக்கலி சாத்தியமாக இதெல்லாம் நடக்காதுன்னு. ஆனால் அப்படியே ஒரு 4 years கழிச்சு 5 years கழிச்சு ஜல்லிக்கட்டுக்கு நடந்தது. சரி, நம்ம கொஞ்சம் சினிமாட்டோகிராஃபி பற்றி பேசுவோம். செல்வால ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5 படங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். விஜயோடையா? ஆமாம், விஜயோட. மதுரை, திருப்பாச்சி, பூவே உனக்காக ஷாஜகான் பண்ணணும்னு நினச்சி. ஷாஜகான் ஃபுல்லாக நான் பண்ணலை ஆக்சுவலாக. ஷாஜகானில் ஒரு 2 சாங் பண்ணேன், அப்புறம் ஒரு சின்ன சீக்வன்ஸ் பண்ணேன், அவ்வளோதான். ஷாஜகான் வந்து ஆர்த்தர் வில்சன் தான் பண்ணேன். அவ்வளோ. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி எனக்கு ஃபஸ்ட்டு செல்வாவில் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்கேருந்து உனக்காக தான் நான் ஃபஸ்ட்டு பூவே உனக்காகல வந்து அப்போ வந்து நான் 4-5 படம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் விஜய். அப்போ அவருக்கு பயங்கர கம்யூனிகேஷன் என்னோட மட்டும்தான். என்கிட்ட ரொம்ப நல்லா கம்யூனிகேட் பண்ணுவார், அண்ணான்னுவார். நான் நிறைய விஷயங்கள் அவருக்கு ஒரு பர்சனலாக போய் கேமராலேருந்து இறங்கி போய் பக்கத்தில் போய் சொல்லிட்டு வருவேன். ஓகே. அப்புறம் அந்த படத்தில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ராப்பர் லைட் பண்ணி அவர் பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கர ப்ளசண்ட்டாக இருப்பார். ஓகே. ஸோ அவருக்கும் ஃப்ரேம் பார்த்துட்டு ரொம்ப பிடிக்கும். என்ன கொஞ்சம் டே அண்ட் நைட் ஷூட் பண்ணுவார் விக்ரமன் சார். ஓகே. அப்போ மட்டும் வந்து ஒரு 11 o'clock 12 o'clock ஆச்சுன்னா எப்போனா முடியும்னுவார் விக்ரமன் சார். எனக்கு தெரியாதுங்க, கேமராமேன்ட்ட கேளுங்கன்னுவார். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அதுக்கப்புறம் செல்வா பண்ணோம். செல்வாலெல்லாம் அந்த கிளைமேக்ஸில் வந்து உண்மையிலே அவரை வந்து ஒகேனக்கல் இதில் அந்த லிஃப்ட் மாதிரி ஒன்று பண்ணி ஃபால்ஸில் இறக்கி விட்டோம். அதெல்லாம் எந்த ஹீரோவும் பண்ணவே மாட்டாங்க, அவ்வளோ ரிஸ்க் அது. இப்போ நினச்சா ஏன்டா அப்படி எடுத்தோம் நமக்கு இருக்கு. ஓகே. அதாவது அவ்வளோ ரிஸ்க். நான் கண்ணன் தான் மாஸ்டர் அதுக்கு. அதெல்லாம் அது ஃபால்ஸுக்குள்ளேருந்து ஒரு கயிறு போட்டு மேலே ஏறி வருவார் செல்வாவில். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் திருப்பாச்சி, மதுரை, இது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே அவரோட ஒரு டெடிகேஷன் இருக்குல்ல. அவர் பயங்கரமாக அப்சர்வ் பண்ணுவார். ஓகே. ஒரு சாங் கூட பெருசாக ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்னு சொல்ல முடியாது. அங்கே ஆடும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார், வந்து ஆடிடுவார். பயங்கரமாக அப்சர்வ் பண்ணுவார். ஓகே. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்ச ஹீரோ, என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்களேன், நண்பன் தான் அவர். ஓகே. இப்போவும் டச்சில் இருக்கீங்களா? டச்சில் இருக்குன்னா நான் ஒரு மனோஜ் பரமஹம்சா, அந்த லியோ என்னோட அசிஸ்டன்ட் தான். மனோஜ் பரமஹம்சா லியோ பண்ணும்போது போய் பார்த்தேன். வழக்கம் போல் என்னை பார்த்தோன்னா வந்து அண்ணா அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டாரு. லோகேஷ்லாம் அப்படியே பார்த்தாங்கன்னா, இப்போ இருக்கிற ஆளுங்க போய் எப்படி எல்லாம் கட்டி பிடிச்சி பண்ணுவாங்களான்னு தெரியல. என்னை வந்தோன்னே எப்பயும் போல் வந்து ஹக் பண்ணி கட்டி பிடிச்சி. எனக்கு என்னென்னா நான் புகை வணக்கால பார்த்த விஜய்க்கும் நான் இப்போ லேட்டஸ்டாக லியோவில் போய் பார்த்ததுக்கும் எனக்கு பெரிய அவரோட பிஹேவியர் சைடு பெரிய 1% கூட டிஃப்ரென்ஸ் தெரியல. அப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி என்னன்னா அப்படின்னு சொல்லி ஒரு குசும்பா என்கிட்ட சொல்லுவார். ஏன்னா ரொம்ப நிறைய பர்சனல் மூமெண்ட்ஸ் இருக்குது எங்களோட. ஓகே. ஃப்ரான்ஸ் இந்த கண்டெயின் சாங்குக்கெல்லாம் ஃப்ரான்ஸ் போனோம். நிறைய பர்சனல் மூமெண்ட்ஸ் எங்களோட மதுரையில். போய் உனக்காகலாம் நாங்கள் லொக்கேஷன் ஷிஃப்ட் ஆகும்போது ராஜேந்திரன் அந்த அவரோட கூடவே இருப்பார், டிரைவர் கூடவே இருப்பார். அவர் தான் ட்ரைவ் பண்ணுவார். நானும் விஜயும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ எங்களுக்குள்ளே நிறைய பர்சனல் மூமெண்ட்ஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஆஸ் அ ஹீரோவாக
ஆஸ் எ ஃப்ரெண்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன். ட்ராவல் பண்ணும்போது அவர் எப்படி இருப்பார், என்னெல்லாம் அவருக்கு அதான் எனக்கு பயங்கர ஆச்சரியம் அவர் இப்போ இருக்கிறதுக்கு. அப்போனா ரொம்ப இதாக கூச்சப்படுவார், யாராவது ஃபேன்ஸ் தான் கை கொடுக்க கூட கூச்சப்படுவார். நார்மலி அப்படி தான் இருப்பார், ரொம்ப ஃப்ரேமில் வேறு யாருப்போ வெளியில் இருப்பார். இப்போ அந்த சேஞ்ச் ஓவர் இருக்குல்ல, சேஞ்ச் ஓவர் இருக்குது, அவருக்குன்னு ஒரு கூட்டமே இருக்கு. அந்த கூட்டத்தில் ஆமாம் எல்லாரும் இருக்கோம். ஓகே, அஜித் சார் கூட அந்த திருப்பதி பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். அஜித் சார் என்னென்னா, நீங்கள் அஜித் சார் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஃபேமிலி எப்படி இருக்காங்க, சங்கீதா எப்படி இருக்காங்க, பாப்பா எப்படி இருக்காங்க அப்படின்னு கரெக்டாக ஞாபகமாக கேட்பார். அதாவது நம்ம வந்து ஃபேமிலியும் கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்றதுல ஒரு ப்ரொஃபஷனலாக இல்லாமல் ஒரு ரொம்ப பர்சனலாக இருப்பார். இந்த இது திருப்பதிக்கு அப்புறம் அவருக்கு ஒரு மேட்டரில் இதாக இருக்கும்போது கூட சங்கீதா ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour பேசினார். ஓகே, அவரும் ரொம்ப இவங்க எல்லாமே டெக்னீஷியன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஹீரோஸுங்க. ஓகே, நமக்கு ஒரு டைம் சொன்னாங்கன்னா அந்த டைமுக்கு வந்துடுவாங்க, ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 ப்ளஸ் இருக்கலாம், அந்த மாதிரி தான் ஜியும். ஓகே, சிலம்பாட்டம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதோட சக்ஸஸை பார்த்து விஜய் சாரோ இல்லை அஜித் சாரோ இல்லை சூர்யா சாரோ ஏதாவது ரெக்ரெட் பண்ணாங்களா, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு? இல்லைங்க, எதுவுமே மிஸ்ஸும் கிடையாது, எதுவுமே இதை விட்டால் வேறு எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட் இருக்குல்ல. அதானே சினிமா பெரிய கடலில் இது. ஓகே, ரெக்ரெட் பண்ணியிருப்பாங்களான்றதெல்லாம் சொல்ல மாட்டேன். அப்படி ஒன்றும் நம்ம ஒன்றும் ஒரு பெரிய காவியத்தெல்லாம் படிச்சில்ல இல்லை ஆஸ்காருக்கு, அது அப்படிலாம் கமர்ஷியல் சக்ஸஸ் அவ்வளோதான். அவங்க அது நம்ம பண்ணியிருந்தா இது இன்னும் இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஓகே, ரெக்ரெட் பண்ணாங்களான்னு சொல்ல முடியாது. சரி, இந்த படம் ரீரிலீஸ் ஆகிறது தெரிஞ்சு சிம்பு சார் எதுவும் பேசினார் அவங்கக்கிட்ட? சிம்பு இப்போ நான் இன்னும் காண்டாக்ட் பண்ணலை, துபாயில் இருக்காருன்னாங்க. சிம்புவை காண்டாக்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியும் கிடையாது. ஓகே, விஜயகாந்த் சார் கூட 2-3 படங்கள் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அவர் கூட பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? விஜயகாந்த் சார் என்னன்னா, நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதுலேருந்தே ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆபாவனன் யூனிட்ல. ஓகே, உழவன் மகன் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த ரேக்லா ரேஸ். அப்புறம் இது பண்ணோம், மூங்கில் கோட்டைன்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். ஓகே, அப்போது ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதுலேருந்தே தெரியும். அப்போ என்னோட கேமராமேன் வந்து செல்வா சார்னு, அவர் ஏதாவது அவருக்கு ஸ்பாட்டில் பிடிக்காது நடந்துன்னா கேமராமேன்ட்ட சொல்லவே மாட்டார், அசிஸ்டண்ட்டை தான் சொல்லுவார். நான் நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருக்கேன், காலையில் வந்து க்ளோஸ் போயிருக்கீங்க சரவணா அப்படின்னு என்ன தான் திட்டுவார். நான் கேமராமேனாக அவர்கிட்ட போய் ஒர்க் பண்ணுறேன். என்னோடய அசோசியேட் வந்து வெற்றி, இப்போ வெற்றி தெரியும். அப்போ என்ன நம்ம அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதே என்ன பழக்கம் அவருக்கு, என்ன திட்டலாம் அவருக்கு உரிமை இருக்குது, ஆனால் சொல்லவே மாட்டார். வெற்றியை தான் சொல்லுவார். இந்த இன்ஸ்டியூட் பசங்களே இப்படி தான், எவ்வளோ நேரம் கயிறு கட்டி தொங்க விடுறது. ஒரு இது நடந்தது, ஒரு சேஸ். ஓகே, அந்த கண்டெய்னரில் ஒரு சேஸ் இருக்கும் வல்லரசில். ஆமாம், அதில் வந்து கிட்டத்தட்ட 3 hours தலைகீழாக தொங்க விட்டோம் அவர். ஐயோ! அப்புறம் என்னன்னா, அவர் அது இப்போ திருப்பி அவர் நிற்கணுன்னா கயிறை பிடிச்சிட்டு கொஞ்சம் இப்படி நிற்க முடியும், அவ்வளோதான். 1 more போகணுன்னா திருப்பி 2 கிலோமீட்டர் போயிட்டு திருப்பி வரணும். அப்போ இந்த செங்கல்பட்டு ரோடு போட்டிருந்தாங்க. ஓகே, அப்போது நான் ஒரு 1 more கேட்டதுக்கு வெற்றிகிட்ட சொல்லார், நானும் தலைகீழாக கட்டி தொங்க விட்றேன், நானும் தலைகீழாக இருந்து கேமரா பிடிச்சிருக்கேன், வெற்றியும் பக்கத்தில் இருக்காப்புல. வெற்றியை திட்டுறாரு, இன்ஸ்டியூட் பசங்களே இப்படி தான், 1 moreனா 2 மணி நேரம்ல யார் இப்படி தலைகீழாக தொங்குறது அப்படின்றப்பல. நான் வேறு நானும் தலைகீழாக தானே தொங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னுவேன். ஸோ என்னை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அன்றைக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இதுக்கெல்லாம் நியூசிலாந்து போயிருந்தோம், அந்த வாஞ்சிநாதனில் ஒரு சாங்க்கு. ஓகே, அப்போல்லாம் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, லஞ்ச் டைமில் கையில் அப்போ போய் இது தானே வாங்குவோம், ஏதோ ஒரு ஃபுட்டு வாங்குவாங்க அண்ணி, வாங்கிட்டு வந்து ரெடியாக வச்சுருப்பாங்க. சரவணா வந்து சாப்பிட்டு போன்னுவாங்க. அப்போ ஃபேமிலியாக வந்துருந்தாங்க, சாங் ஷூட்டிங்னால. ஓகே, அப்படி கவனிச்சுப்பாங்க. ஓகே, ஸோ ஒரு ஃபேமிலி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சரத்குமார் சார் வந்து என்னென்னா, அவர் என்ன சொல்கிறது, அவர் வந்து கோவமோ இதோ என்கிட்ட தான் காமிப்பார். ஓகே சார், இல்லை சரவணா சொல்லு எனக்கு லேட் ஆகுதுல்ல அப்படின்னுவார். சரத் சாரோட நான் ஒரு 3 படம் பண்ணியிருக்கேன். ஆமாம், சூரியவம்சம், மாயி, ஒருவன், 4 படம். ஆமாம், வைத்தீஸ்வர். நான் விஜய்க்கு அப்புறம் அதிக படம் பண்ணது வந்து சரத் சாரோட தான். ஸோ அவருக்கும் என்னோடய ஒர்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்புறம் நீங்கள் ஒரு படம் பண்ணி அந்த படம் ஹிட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். சூரியவம்சம் அவரோட பண்ண ஃபஸ்ட்டு படம் பெரிய ஹிட் ஆகிடுச்சுன்னா அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியனை எல்லாருமே ரெகனைஸ் பண்ணுவாங்க. ஹிட் ஆகிறதுக்கு காரணம் அந்த கதையும்
இயக்குனரும். ஆமாம். அந்த கிரெடிட் நமக்கும் கிடைக்கும். அவ்வளோதான். ஓகே. சிலம்பாட்டம் படத்துக்கு கூட ஒரு ஸ்டேட் அவார்ட் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன், ராபர்ட் மாஸ்டர். ராபர்ட் மாஸ்டர் கிடைச்சது. ஆமாம். அதே மாதிரி உங்களோட முதல் நேஷனல் அவார்ட் தெலுங்கு படம்? அதான் அது 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 ஆக்சுவலாக ஸ்ரீ சொல்கிறீங்க. ஸ்ரீ வந்து இவங்களுக்கு கிடச்சிது, நம்ம ரோஹிணி கிடச்சிது. அது வந்து சேதுமாதவன் சாரோட நான் பண்ண படம். அதுவும் காலாபாணியும் அப்போ இதில் போட்டியில் இருந்தது, லாஸ்ட்டு டேபிளில். ஒரு லாஸ்ட்டு ஒரு ஓட்டில் காலாபாணிக்கு போச்சு. இல்லாட்டி அப்போவே அந்த ஸ்ரீலே எனக்கு ஒரு நேஷனல் அவார்ட் கிடச்சிருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் நேஷனல் அவார்ட் கிடைக்கிற அளவுக்கு நம்ம ஒரு வேலை செய்யலை. ஓகே. அதனால் அது உங்களுக்கு தான் அப்படின்னு? இல்லை 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 இல்லை, ரோகிணிக்கு தான் கிடச்சிது. ஓகே. எனக்கு கிடைக்கல. அது பெஸ்ட்டு ஒரு ஆக்ட்ரஸோ ரீஜனல் ரேஞ்சில் நந்தி அவார்டு ஏதோ கிடச்சிது. ஓகே. அது சேதுமாதன் சாரோட ஒர்க் பண்ணதெல்லாம் பெரிய பிளெஸ்ஸிங் நமக்கு. அவ்வளோ பெரிய டைரக்டர் அவர் பெரிய பிளெஸ்ஸிங் நமக்கு. ஓகே. இப்போ வந்து ஒரு டேரக்டருக்கும் சினிமாட்டோகிராஃபருக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து புருஷ பொண்டாட்டி மாதிரி இருக்கணுமாங்க. அதே மாதிரி டேரக்டருக்கும் எடிட்டருக்குமான ரிலேஷன்ஷிப்பும் புருஷ பொண்டாட்டி மாதிரி இருக்கணுமாங்க. உங்களோட முக்கியமான 2 இயக்குநர்கள் விக்ரமன் சார் ஒன்று, சுரேஷ் கிருஷ்ணா சார் ஒன்று. அவங்களோட 2 பேருமே டோட்டலி வேறு. சுரேஷ் கிருஷ்ணா வந்து சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து டோட்டலி ஒரு அஃபிஷியலாக அதை டீல் பண்ணுவார். ஓகே. நான் தான் ரொம்ப டென்ஷன் ஆனால் கூட என்னை கூல் பண்ணி கூப்பிட்டு போய் இது என்ன அப்படின்றவார். விக்ரமன் சார் டோட்டலி வேறு. 24 ஹவர்ஸும் அவருக்கு இது அந்த மேக்கிங்கில் இது இருக்கும். ஓகே. ஸோ 2 பேரோட ஸ்கூலுமே வேறு. ஓகே. எனக்கு பெரிய லேர்னிங் இருந்துச்சு. இப்போ நான் ஒரு ஒர்க் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து விக்ரமன் சாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், சில விஷயங்கள் சுரேஷ் சாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், சிலது வந்து ஷாஜி கில்லா சாரோட மேக்கிங் வரும். ஷாஜி சாரோடையும் ஒரு 6 படமோ 7 படமோ பண்ணிட்டேன். ஓகே. சினிமாட்டோகிராஃபராக. ஓகே. ஸோ ஒவ்வொரு டைரக்டர்ஸுக்கும் ஒரு அப்ரோச் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு ஓப்பன் மைண்டடாக ஒரு ஃபில்ம் அப்ரோச் பண்ணுவேன். ஓகே. நம்ம 40 படம் பண்ணியிருக்கோம், 50 படம், அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். இந்த கதைக்கு நம்ம என்ன பண்ணணும், கதைக்கு ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணுன்ற பாயிண்டில் இருப்பேன். ஸோ அது எல்லா டைரக்டர்ஸ்க்குமே என்னை பிடிச்சிரும். ஓகே. ஓகே. ஸோ ஒரு படம் பண்ணிட்டேன்னா அடுத்த படத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக கூப்பிடுவாங்க. ஓகே சார், சூப்பர் சார். அதே மாதிரி வந்து சிப்பாய் உங்களோட 2வது படம், ஏன் தாமதம்? அது தாமதம்ன்றத விட என்னென்னா, அது ஆக்சுவலாக ஜிவிஜி ராஜுன்னு ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் தான் வந்து பண்ணார். நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரு அட் எ டைம் 2 படம் ஆரம்பித்தார். இங்கே விஷ்ணு விஷாலோட ஒரு படமும் இதுவும் ஆரம்பித்தார். ஆல்மோஸ்ட் 90% முடிஞ்சிருச்சு. அது அது ஃபண்டிங்னால நானும் எதேதோ ட்ரை பண்ணேன், முடியல. அது ட்ரெய்லர் வேறு பெரிய ஹிட் ஆச்சு. ஆமாம், ராமநாதன் சார்லாம் அந்த படத்தை ட்ரெய்லர் பார்த்துட்டு வாங்கிக்கிறேன்லாம் சொன்னார். நல்ல பிஸ்னஸும் ஓப்பன் ஆச்சு. அது என்னன்னே தெரியல. அதில் என்ன ஒரே ஒரு இதுனா, அதோட ப்ரீ கிளைமேக்ஸ் வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்காக ஒரு போராட்டம் நடந்தது. அதுதான் எழுதியிருந்தேன் நான். அது எழுதி நான் அப்போ எழுதும்போது என்னோடய அசோசியேட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே என்னங்க, ஒரு காலேஜ்லேருந்து ஒரு பையன் வரான், அவன் போய் போராடுறான், உண்ணாவிரதம் இருக்கான், அவனுக்கு வந்து ஒரு லட்சக்கணக்கான பேர் திரண்டு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எழுதுறீங்க, இது ப்ராக்டிக்கலி சாத்தியமாக இதெல்லாம் நடக்காதுன்னாங்க. ஆனால் அப்படியே ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு 5 இயர்ஸ் கழிச்சு ஜல்லிக்கட்டுக்கு நடந்தது. சின்னதாக ஆரம்பிச்சிது, ஒரு 10 பேரோட ஆரம்பித்து லட்சக்கணக்கான பேர் கூட்டிட்டாங்க. இதை நான் ப்ரேயராக எழுதினேன். ஓகே. இதுக்கு ஒரு தீம் மியூசிக்லாம் இவன் தான் அதுக்கு ஒரு 3 சாங் போட்டார், ரொம்ப அருமையான சாங்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் நான் எழுதின விஷயங்கள் அவ்வளவுமே நடந்தது. என்னங்க, நமக்கு ஒரு ஈஜிப்டில் ஒரு இது நடந்தது இல்லை, ஒரு சோஷியல் மீடியாவில் அது அந்த இன்ஸ்பிரேஷனில் இப்போ ஒரு ஈஸியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜ் பரவச்சுன்னா ஒரு இடத்துல ஜனங்க ஈஸியாக 2-3 இன்சிடென்ட் நடந்தது. அதுக்கப்புறம் கடலூரில் கூட ஒரு இன்சிடென்ட் நடந்ததில்ல, க்ரௌடு வந்து அந்த ஸ்கூல் மேட்டரில். ஸோ இந்த மாதிரி முன்ன ஒரு இடத்துல ஒரு ஜனங்களை கூட வைக்கிறதுக்கு ரொம்ப இது பண்ணணும். ஓகே. ஜனங்களாக அந்த ஒரு போராட்டத்தில் சுயநலம் இல்லை, பொதுநலம் இருக்குதுன்னு நினச்சிட்டாங்கன்னா தைரியமாக வராங்க அப்படின்றது. அப்புறம் எனக்கு என்னன்னா, அப்பா வந்து இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. அப்போ சிதம்பரத்தில் அப்பா வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் தமிழ் ப்ரொஃபஸர் அப்பா. ஓகே. அந்த டைமில் ஸோ அதை பற்றிய விஷயங்கள் நிறைய அப்பா பேசியிருக்காரு. எனக்கு என்னன்னா, முன்னாடி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பொது பிரச்சனைனா ரோடுக்கு இறங்கி வந்து போராடுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. தெலுங்கானா பிரிஞ்சது கூட ஸ்டூடெண்ட்ஸோட போராட்டம் ஒரு காரணம். இப்போ இந்த
ஒரு இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஐடியில் படிக்க ஆரம்பிச்சப்புறம் இவங்க வந்து பயங்கரமாக ஒரு சொசைட்டிலேருந்து ஏலினேட் ஆகுறாங்க. ஓகே ஓகே ஓகே. அரசியல் சார்பே இல்லாமல் இருக்காங்க அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன ஆதங்கமாக இருந்தது. ஓகே. அது கூடாதுன்னு சொல்கிற படம் தான் சிப்பாய். ஒரு சாதாரண சுயநலமாக இருக்க ஒருத்தன் அப்படியே எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு போராட்டத்துக்கு தலைமை தாங்குறான்னு கூட சொல்ல முடியாது, அந்த போராட்டத்தில் இருக்கான்றான். அதனால தான் சிப்பாயின்னு வச்சேன். ஓகே. தளபதிலாம் வைக்கல டைட்டில். சிப்பாயினா ஒன்ன மாங்கு, நம்மளோட ஒரு தோல்ல கூட இருக்கிற ஒரு சிப்பாய். ஓகே. அது ஏதோ ஒரு காரணங்களால் வராமல் இருக்கு, வரணும். அதனால தான் அடுத்தடுத்து டைரக்ஷன் பண்ணுற இது. ஆமாம், அது எனக்கு ரொம்ப பயங்கர டிப்ரெஷன் ஆச்சு. அதுலேருந்து மீள்றதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். பட் இப்போ அடுத்த ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் இந்த இயர் ஒரு படம் டைரக்ஷன் ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா ஒரு ஹீரோ கதை சொல்லி ஓகே பண்ணிட்டேன். அதற்குண்டான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் நடக்குது. ஓகே. இந்த இயரே ஷூட்டிங் ஆரம்பித்து இந்த இயரே ரிலீஸ் பண்ணிவிடுவேன். ஓகே சார். உங்கள் பசங்க இன்றைக்கி நிறைய பேர் ஃபீல்டில் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. விஜய் மில்டன் சார் ஆரம்பித்து வெற்றி பழனிசாமி அண்ணன், மனோஜ் பரமசிவம் சார், மதி சார். ஸோ ஹவ் யூ ஹாப்பி? எனக்கு நான் வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரி வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் மற்ற எதையுமே சொல்ல மாட்டேனா. ஓகே. எனக்கு வந்து என் பேரை சொல்கிறதுக்கு இத்தனை பேர் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது எனக்கு பயங்கர ஹாப்பி. ஓகே. என்னென்னா இப்போ நம்ம வந்து இப்போ அவங்க ஒர்க் பண்ணும்போது எனக்காக பயங்கரமாக அவங்க அசிஸ்டண்ட்டாகவே யாருமே வேலை செஞ்சதில்லை. எல்லாருமே அவங்க படமாக தான் நினச்சி வேலை செஞ்சுருக்காங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் தான் எனக்கு ஒரு லைஃப்பில் எப்படி மனோஜ் சொல்லுவான், லைஃப்பை எப்படி லீட் பண்ணணுன்னு கூட நீங்கள் தான் சார் சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னு. எனக்கு என்னென்னா நான் ஒவ்வொருத்தருந்து 4 லேர்ன் பண்ணியிருக்கேன். மதியிட்டேருந்து 1 லேர்ன் பண்ணியிருக்கேன், மில்டன்லேருந்து 1 லேர்ன் பண்ணியிருக்கேன், வெற்றிகிட்டேருந்து 1 லேர்ன், கிச்சாட்டேருந்து 1, மனோஜ், இப்படி எல்லாத்துகிட்ட இருந்தும் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். இது ஒரு அசிஸ்டன்ஷிப்ன்றதோட மியூச்சுவல் தான். அவங்க ஒரு ப்ராஜெக்ட் வராங்க, ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ப்ராஜெக்டில் டெடிகேட்டடாக இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் அவங்க ஒர்க் பண்ணுறதை பார்த்து தான் ஒரு படம் கொடுப்பாங்க. எல்லா என்னோடய அசிஸ்டன்ஸுக்கும் ஃபஸ்ட்டு ஃபிலிம் நான் தான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஓகே. மில்டன்லேருந்து, வெற்றியிலேருந்து, மதியிலேருந்து, மனோஜிலேருந்து எல்லாரோட ஃபஸ்ட் ஃபிலிமும் எனக்கு வந்த படத்தை தான் நான் ஓகே என்னோட இவங்க பெட்டராக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே அமைச்சிருக்கேன். இது வந்து ஒரு பெரிய பிளெஸிங் எனக்கு. என்னென்னா இப்போ அடுத்த ஜென்ரேஷனும் நான் சரவணன் சாரோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எனக்கு வந்து மனோஜ் என்னோட அசிஸ்டன்ட், மதி என்னோட அசிஸ்டன்ட் சொல்லும்போது எனக்கு இப்போ நீங்கள் வந்து கேஜி வெங்கடேஷ் போஸ்டர் பார்த்தோன்னு உங்கள் ப்ரொடக்ஷனில் கேஜி என்னோட அசிஸ்டன்ட் சொல்கிறேன். அது என் டைட்டில் அங்கே வந்தால் எனக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குமோ, என் பேர் டைட்டிலில் அதே அந்த அளவுக்கு எனக்கு ஹாப்பியாக இருக்கும். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பெருசாக பேட்டியே கொடுக்க மாட்டீங்க, கேட்டதுனால வந்து இவ்வளோ விஷயங்கள் ரொம்ப பயந்துட்டீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம்.